உழைக்காமல் உண்ண வேண்டும் என்ற ஆசை பரமார்த்த குருவுக்கு ஏற்பட்டது. அதற்காக தம்முடைய புத்தி கெட்ட சீடர்களுடன் ஆலோசனை நடத்தினார். குருதேவா, திருட்டுத் தொழில் செய்தால் என்ன என்று கேட்டான். மட்டி மாட்டிக்கொண்டால் உதைப்பார்களோ என்றான் மடையன். அப்படியானால் ஒரு குரங்கை பிடித்து வந்து அதற்கு பயிற்சி கொடுக்கலாம். எல்லா பொருட்களையும் திருடிக் கொண்டு வர கற்றுத்தரலாம் என்று யோசனை கூறினான் முட்டாள். ஆகா, அருமையான திட்டம்தான். ஆனால் எப்படி குரங்கை பிடிப்பது என்று கேட்டார் பரமார்த்தர். பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என்று சொல்கிறார்களே, அதன் பொருள் என்ன என கேட்டான் மண்டு. நமக்கு குரங்கு வேண்டும் என்றால் முதலில் பிள்ளையாரை பிடிக்க வேண்டும். பிறகு அது தானாகவே குரங்காக ஆகிவிடும் என்று விளக்கம் சொன்னான் மூடன். இதுவும் சரிதான். ஆகவே இப்பொழுதே சென்று பிள்ளையாரை பிடிப்போம், வாருங்கள் என்றபடி புறப்பட்டார் பரமார்த்தர். சீடர்களும் அவருடன் சென்றனர். அரச மரத்தின் அடியில் இருந்த பிள்ளையார் சிலையை கண்டார் குரு. சீடர்களே, இப்பொழுது பிள்ளையார் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் சப்தம் போடாமல் மெதுவாகச் சென்று லபாக் என்று பிள்ளையாரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார் பரமார்த்தர். சீடர்களும் மரத்தை சுற்றி வந்து பிள்ளையார் சிலை மேல் விழுந்து அதை கட்டிப்பிடித்து உருண்டனர். அப்போது குரங்காட்டி ஒருவனிடம் இருந்து தப்பி வந்த குரங்கு ஒன்று அங்கே வந்தது. அதை கண்ட பரமார்த்தர், சீடர்களே, இதோ குரங்கு வந்து விட்டது, விடாதீர்கள், பிடியுங்கள் என்று கத்தினார். மட்டியும் மடையனும் வேகமாக துரத்திச் சென்று அந்த குரங்கை பிடித்து விட்டனர். அதை கண்ட பரமார்த்தர், இது சாதாரணமான குரங்கு அல்ல, இராமனுக்கு தூது சென்ற ஆஞ்சநேயரேதான் என்று சொன்னபடி அதன் கால்களில் விழுந்து வணங்கினார். சீடர்களும் ரங்கா ரங்கா என்று கன்னத்தில் போட்டுக் கொண்டனர். மடத்துக்கு வந்து சேர்ந்ததும், நம் குரு மட்டும் அடிக்கடி சுருட்டு பிடிக்கிறார். ஆனால் அவர் சீடர்களான நமக்கோ ஒரு சுருட்டு கூட தருவதில்லை. அதனால் அவருக்கும் தெரியாமல் சுருட்டு திருடிக் கொண்டு வரும்படி குரங்கை அனுப்புவோம் என்றான் மட்டி. குரங்கே, எங்கள் குரு பிடிப்பதைக் காட்டிலும் உயர்ந்த ரகமான சுருட்டுகளை எங்கிருந்தாலும் கொண்டு வா என்று அதை ஏவி விட்டான் முட்டாள். அடுத்த நிமிடம் குரங்கு மாயமாய் மறைந்தது. 1 மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்தது. அதன் 2 கைகளிலும் நிறைய பட்டாசுகள் இருந்தன. வானக்கடைக்குச் சென்ற குரங்கு அங்கிருந்த பட்டாசுகளை சுருட்டு என்று நினைத்து கொண்டு தூக்கி கொண்டு வந்துவிட்டது. அதை கண்ட மடையன், சொன்னபடி சுருட்டுகளை சுருட்டி கொண்டு வந்து விட்டதே என்று மகிழ்ந்தான். ஆஞ்சநேயா, வாழ்க நீ, வளர்க உன் தொழில் திறமை என்றான். முட்டாள் பல வண்ணங்களில் இருந்த பட்டாசுகளை பார்த்து, நம் குருநாதர் பிடிக்கும் சுருட்டுகள் புறாவும் கருப்பு நிறம்தான். நாம் பிடிக்கப் போவதோ சிவப்பு, பச்சை, நீலம் என்று பல நிறங்களில் இருக்கின்றன என்று பெருமைப்பட்டுக் கொண்டான் மண்டு. பட்டாசுகளில் இருந்த திரியை பார்த்த மூடன், நெருப்பு வைப்பதற்காக என்றே தனியாக ஒரு திரி வைத்திருக்கிறார்கள். அதனால் இதுதான் உலகத்திலேயே உயர்ந்த சாதி சுருட்டு என்றான். சீடர்கள் அனைவரும் ஆளுக்கொரு வெடியை வாயில் வைத்துக் கொண்டனர். எல்லோர் திரிக்கும் கொள்ளிக்கட்டையால் நெருப்பு வைத்தான் முட்டாள். ஆனந்தமாக புகைவிடலாம் என்ற கற்பனையில் மூழ்கினர் சீடர்கள். அடுத்த கணம் டமால் டுமீல் என்று ஒவ்வொருவர் வாயிலும் இருந்த பட்டாசு வெடித்தது. வாய் இழந்த சீடர்கள் ஐயோ ஆஞ்சநேயா என்று அலறிக்கொண்டு உருண்டனர். நடந்ததை கேள்விப்பட்ட பரமார்த்தர், இனி மேலாவது எனக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார். குருவே, உங்கள் வேட்டியெல்லாம் கிழிந்து விட்டது. அதனால் கட்டிக்கொள்வதற்கு நல்ல பட்டுத் துணியாக திருடி வரச் சொல்லுங்கள் என்றனர் சீடர்கள். பரமார்த்தரும் துணி திருடி வருவதற்கு குரங்கை தூதனுப்பினார். அந்நாட்டு அரண்மனைக்குள் நுழைந்தது குரங்கு. அரண்மனை குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தான் அரசன். படிக்கட்டுகளில் அவனது பட்டுத் துணிகளும் வைர கிரீடமும் வைக்கப்பட்டிருந்தன. யாருக்கும் தெரியாமல் அவற்றை தூக்கிக் கொண்டது குரங்கு. பட்டுத் துணிகளையும் வைர கிரீடத்தையும் பார்த்த குருவும் சீடர்களும் வியப்படைந்தனர். குரங்கே, சீக்கிரமே உனக்கு கோயில் கட்டி கும்பிடுகிறோம் என்றான் மண்டு. பட்டு வேட்டியை குருவுக்கு கட்டிவிட்டான் மூடன். மகுடத்தை அவர் தலையில் சூட்டினான் முட்டாள். இப்போது பார்த்தால் முடிசூடிய மன்னரைப் போல் இருக்கிறீர்கள் என்று புகழ்ந்தான் மட்டி. மீதி இருந்த வேட்டிகளை சீடர்கள் கட்டிக்கொண்டனர். வாருங்கள், இந்த அரச கோலத்திலேயே ஊர்வலம் போய் வருவோம் என்று புறப்பட்டார் பரமார்த்தர். தெருவில் இறங்கிய மறுநிமிடமே அரச காவலாளிகள் குருவையும் சீடர்களையும் கைது செய்தனர். அரசனின் பொருள்களை திருடிய குற்றத்திற்காக 10 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குருவே, மனிதர்களால் தான் நமக்கு தொல்லை என்று நினைத்தோம். கேவலம் ஒரு குரங்கு கூட நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டதே என்று புலம்பினார்கள் சீடர்கள். ஒரு கிராமம் ஒன்றில் சிறு ஆசிரமத்தில் பரமார்த்தர் என்னும் குரு இருந்தார். அவருக்கு 5 சீடர்கள் உள்ளனர். அவர்கள் யாவருமே அடிமுட்டாள்கள். எந்த ஒரு காரியத்தையும் முட்டாள்தனமாகவே செய்வார்கள். முட்டாள்தனமான காரியங்களால்
சில சமயம் ஏமாந்தும் போவார்கள். இப்படிதான் ஒரு நாள் அனைவரும் தல யாத்திரை செல்லுவதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர். உணவை சமைத்து எடுத்து செல்ல எண்ணி பரமார்த்த குரு ஒரு சீடனை அழைத்தார். அவனிடம் சிறிது பணமும் துணி பையையும் கொடுத்து, நீ சந்தைக்கு சென்று சமையலுக்கு தேவையான சுத்தமான உப்பு வாங்கி வா என்று அனுப்பினார். சீடனும் சரியென செல்லலானான். வழியில் ஆற்றை கடந்து சந்தையை சென்றடைந்தான். அங்கு ஒரு கடைக்கு சென்ற சீடன், ஐயா, சுத்தமான உப்பு இருக்கிறதா என்றான். கடைக்காரர் உப்பை அளந்து எடுத்து சீடனின் பையில் போட்டு கொடுத்தார். உப்பை பார்த்த சீடன், இது சுத்தமானது தானே என வினாவினான். இதை கேட்ட கடைக்காரர், ஐயா, உப்பில் சுத்தமானது சுத்தமற்றது என்று இல்லை, உப்பு ஒரே மாதிரிதான் இருக்கும் என்றார். கோபமாக, ஆ, நீ என்ன இப்படி பேசுகிறாய்? உப்பில் சுத்தமானது இருக்கிறது. என் குரு எனக்கு கூறியிருக்கிறார். வேறொன்றும் பேசாமல் இது சுத்தமானதா என்று மட்டும் கூறு என்று முட்டாள்தனமாக கேட்டான் சீடன். வியந்து போன கடைக்காரர் என்ன சொன்னாலும் புரிய வைக்க இயலாத முட்டாளிவன் என்று எண்ணி, ஐயா, உங்கள் குரு அறிவாளி. நான் தான் தெரியாமல் பேசிவிட்டேன். நீங்கள் வேண்டுமென்றால் காய்கறிகளை சமைக்கும் முன் நீரில் கழுவி சுத்தம் செய்வது போல் உப்பையும் கழுவி சுத்தம் செய்து கொள்ளலாம் என்றார். இதை கேட்ட சீடன், இப்போதுதான் நீர் சரியாக யோசித்து பேசியுள்ளாய். இந்தாருங்கள் பணம் என்று பணத்தை கொடுத்துவிட்டு அவர் சொன்னதை நம்பி மகிழ்ச்சியுடன் கிளம்பினான். போகும் வழியில் ஆற்றை கடந்து செல்லும் போது சீடனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த உப்பை அப்படியே எடுத்துச் சென்றால் குரு இது சுத்தமானதா என்று கேட்டு கோபமடைவார். அதைவிட இந்த ஆற்று நீரில் உப்பை அலசி சென்றால் உப்பு சுத்தமாகிவிடும். குருவுக்கு இது சுத்தமானதுதான் என்று கூறலாம், அவரும் பாராட்டுவார் என்றவாறே உப்பை துணியுடன் நீரில் முக்கி எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு சென்றான். போகிற வழியில் உப்பு முழுவதுமாக நீரில் கரைந்தே போயிற்று. உப்பு கரைந்து போனதை அவன் உணரவில்லை. வீடும் வந்தது. சீடன் வருவதைக் கண்ட குரு, வா வா, ஏன் தாமதம், உப்பு வாங்கிவிட்டாயா என்றவாறு உள்ளிருந்து அவசரமாக வந்தான். ஆம் குருவே, நீங்கள் கூறியது போல் சுத்தமான உப்பு வாங்கி வந்தேன் என்று துணிபையை கொடுத்தான் சீடன். அதை வாங்கி பார்த்த குரு, என்னடா பை காலியாக உள்ளது, எங்கடா உப்பை காணோம் என்றார். இல்லை குருவே, உப்பு வாங்கும்போது கடைக்காரனிடம் இது சுத்தமானதா என்று கேட்டபொழுது உப்பை நீரில் கழுவி சுத்தம் செய்யலாம் என்றான். நானும் வருகிற வழியில் ஆற்று நீரில் உப்பை அலசி எடுத்து வந்தேன், அவ்வளவுதான் என்றான். இதை கேட்ட குருவும், உன் யோசனை நல்ல யோசனைதான், ஆனால் உப்பு எங்கு போனது என்று சமையலையும் மறந்து போய் சிந்தனையில் ஆழ்ந்தனர் பரமார்த்த குருவும் சீடர்களும். திடீரென்று பரமார்த்தரின் படுக்கை அறை தீப்பிடித்து எரிந்து போனது. அத்துடன் குருவின் தாடியும் கொஞ்சம் பொசுங்கிவிட்டது. அதைக் கண்டு சீடர்கள் ஐவரும் கவலையுடன் இருந்தனர். குருதேவா, உங்கள் 3 அடி நீளமுள்ள தாடி இப்படி குறுந்தாடியாக ஆகிவிட்டதே என்று அழுதான். மட்டி, போனால் போகட்டும், இதற்காக கவலைப்படாதீர்கள். மீசை குறைந்தாலும் வீரம் குறையாது, தாடி குறைந்தாலும் தொப்பை குறையாது என்ற பழமொழி உங்களுக்கு தெரியாதா? இதோ என் தொப்பை அப்படியே இருக்கிறது பாருங்கள் என்றார் பரமார்த்தன். அதை கேட்டு சீடர்கள் மகிழ்ந்தனர். குருவே, இப்படியே இருந்தால் வயிற்றை கவனிப்பது எப்படி என கேட்டான் மடையன். குருநாதா, நேற்று அரசரின் பிறந்த நாள் விழா நடைபெற்றது. அப்போது உடல் ஊனம் உள்ளவர்களுக்கு வேலை தரும் திட்டம் ஒன்றை அறிவித்தார்கள். அதனால் எப்படியாவது நாங்கள் உடல் ஊனம் உள்ளவர்கள் மாதிரி நடித்து சம்பாதித்து வருகிறோம் என்றான் முட்டாள். சரி, எல்லோரும் ஒன்றாக போனால்தான் தொல்லை வருகிறது. அதனால் தனித்தனியே போய் வாருங்கள். ஊமை மாதிரியும் செவிடு மாதிரியும் குருடாகவும் நொண்டியாகவும் நடியுங்கள். மண்டு மட்டும் எனக்கு துணையாக இங்கேயே இருக்கட்டும் என்று கூறி தம் தொப்பையில் வழிந்த வியர்வையை தொட்டு வீரத் திலகம் இட்டு அனுப்பினார் குரு. படைத்தளபதியிடம் சென்ற மட்டி ஏதாவது வேலை தரும்படி கேட்டான். நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், அதை அரசரிடம் சொல்லிவிட்டு வா என்றார் தளபதி. செவிடனாக நடித்தால் வேலை கிடைக்கும் என்று நினைத்த மட்டி, என்ன புடலங்காயா, நான் பார்த்தது இல்லையே என்றான். தளபதி மறுபடி ரகசியத்தை சொன்னார். ஓகோ, மன்னருக்கு ஒரே ஒரு மூக்குதான் இருக்கிறதா? தெரியுமே என்றான். மட்டி தலையில் அடித்துக் கொண்ட தளபதி, இந்த செவிட்டு பயலை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று முணுமுணுத்தார். அதை கேட்ட மட்டிக்கு கோபம் வந்தது. யார் செவிடன்? நீ செவிடன், உங்க ராஜா செவிடன், அவங்க தாத்தா செவிடன் என்று திட்டினான். அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் மட்டியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுங்கள் என்று கட்டளையிட்டார் தளபதி. முட்டாளும் மூடனும் தவிர பரமார்த்த குருவும் மற்ற சீடர்களும் ராஜவீதியில் காத்திருந்தனர். அந்த நாட்டு மன்னன் தேரில் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தான். தங்கள் அருகே தேர் வந்ததும் கையில் தயாராக வைத்திருந்த செத்துப்போன தவளையையும் ஓணானையும் தேரின் சக்கத்தில் போட்டான் மட்டி. அதன் மீது சக்கரம் ஏறி நகர்ந்ததும் நசுங்கி போன தவளையையும் ஓணானையும் தூக்கி வந்தான் மடையன்.
பரமார்த்தர் தேருக்கு முன்னால் சென்று, ஐயோ, என் சீடர்களை கொன்றுவிட்டாயே, இதுதான் நீ குடிமக்களை காப்பாற்றும் முறையா என்று கூச்சலிட்டார். மட்டியும் மடையனும் சேர்ந்து கொண்டு, ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எங்களோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தீர்கள், அதற்குள் இப்படி நசுங்கி கூழ் கூழாக ஆகிவிட்டீர்களே என்று ஒப்பாரி வைத்தனர். அரசனுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. யாரை கொன்றேன் எனக் கேட்டான் மன்னன். என் அருமையான சீடர்களான முட்டாளையும் மூடனையும் நீதான் தேர் ஏற்றிக் கொன்று விட்டாய் என்று குற்றம் சாட்டினார் குரு. அப்படியானால் எங்கே அவர்கள் உடல்கள் என்று மந்திரி கேட்டார். இதோ இவைதான் என்றபடி நசுங்கிப் போன தவளையையும் ஓணானையும் காட்டினார். பரமார்த்தர் எல்லோருக்கும் வியப்பாக இருந்தது. இது தவளை அல்லவா? இந்த தவளையா உன் சீடன் எனக் கேட்டான் மன்னன். இது ஓணான், இதுவா உன் சீடன்? யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் என்று கோபமாக கேட்டார் ஓர் அமைச்சர். அரசே, நான் எதற்கு உன்னை ஏமாற்ற வேண்டும்? உண்மையாகவே இந்த தவளையும் ஓணானும் என் சீடர்கள்தாம். நம்மைப் போல மனிதர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள். ஒரு மந்திரவாதியின் சாபத்தால் இப்படி ஆகிவிட்டார்கள் என்று பொய் கூறினார் பரமார்த்தர். தவளைதான் என்றாலும் மனிதர்களைப் போலவே பேசுவான். ஓணாந்தான் என்றாலும் தினம் 100 பொற்காசு சம்பாதித்துக் கொண்டு வந்து கொடுப்பான் என்று புழுகினான் மண்டு. இதை கேட்டு அரசனுக்கும் மந்திரிகளுக்கும் பெரும் சங்கடமாக இருந்தது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அமைச்சர். என்ன செய்வதா? இவர்களை வைத்துத்தானே எங்கள் பிழைப்பே நடந்தது. அதனால் மறுபடியும் இதே தவளைக்கும் ஓணானுக்கும் உயிர் கொடுங்கள். இல்லாவிட்டால் தினம் 100 பொற்காசுகளை நீங்கள் தான் தர வேண்டும் என்றார் பரமார்த்தர். வேறு வழி தெரியாத மன்னன் மறுபடியும் உயிர் கொடுக்க முடியாது. அதனால் தினம் 100 பொற்காசு தந்துவிடுகிறேன் என்று ஒப்புக்கொண்டான். மடத்துக்கு வந்ததும் செத்துப்போன தவளையையும் ஓணானையும் காட்டி ராஜாவையே ஏமாற்றிவிட்டோம். இனிமேல் தினமும் 100 பொற்காசு கிடைக்கப் போகிறது என்று குதித்தார்கள். முட்டாளையும் மூடனையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் செத்துவிட்டதாக கூறிவிட்டோம். ஆகையால் இனிமேல் மடத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. தப்பித் தவறி வெளியே போனீர்களானால் மாட்டிக்கொள்வோம். ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை செய்தார் குரு. ஒரே வாரம் கழிந்தது. இரவு நேரத்தில் எல்லோரும் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். முட்டாளும் மூடனும் மட்டும் விழித்துக் கொண்டனர். ஊர் சுற்றி 1 வாரம் ஆகிறது. யாருக்கும் தெரியாமல் ஒரு சுற்றி கொண்டு வந்து விடலாம் என்று ஆசைப்பட்டனர். கையில் கொள்ளிக்கட்டையுடன் இருவரும் வெளியே புறப்பட்டனர். 2 தெரு சுற்றுவதற்குள் இரவு காவலர்கள் கண்ணில் பட்டுவிட்டனர். உடனே இருவரையும் துரத்தி பிடித்தனர். பொழுது விடிந்ததும் மற்ற சீடர்களும் குருவும் கைது செய்யப்பட்டனர். ஆளை உயிரோடு வைத்துக்கொண்டே செத்துவிட்டதாக ஏமாற்றினீர்கள். அதனால் இப்போது உண்மையாகவே இவர்கள் இருவரையும் தேரேற்றி சாகடிக்கப் போகிறேன் என்றான் மன்னன். அதை கேட்ட குருவும் சீடர்களும் அலறினார்கள். ஐயோ மன்னா, தெரியாமல் செய்துவிட்டோம். உங்களிடமிருந்து வாங்கிய பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடுகிறோம். மன்னித்து விட்டு விடுங்கள் என்று அரசனின் கால்களில் விழுந்தார். சீடர்களும் கீழே விழுந்து வேண்டினார்கள். மன்னனும் போனால் போகிறது என்று மன்னித்து அனைவரையும் விடுதலை செய்தான்.